இப்போ வந்து கேரட் தோசை செய்ய போகிறேன். கேரட் தோசைக்கு ஒரு கேரட்டு பொடி பொடியாக மேல் தோல் சீவிட்டுங்க, பொடி பொடியாக கட் பண்ணிங்க, சின்ன ஜாரில் அரைச்சி வச்சுருக்குங்க. தோசை மாவு இருக்குங்க, கல் சூடாக இருக்குங்க, சிம்மில் வச்சுருக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் இல்லாட்டி தேங்காய் மஞ்சியில் தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா தோசை ரவுண்டாக வராதுங்க. இப்போ ஒரு 2 மாவு ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்துங்க கேரட்டை நம்மளுக்கு என்ன வடிவம் வேணுமோ அது மாதிரி ஊற்றிட்டுங்க. இட்லி மூடியில் மூடி வச்சுட்டு வெந்த வினாடிங்க சும்மா பேருக்கு ஒரு தடவை திருப்பி போட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பூனில் எடுத்து நம்மளுக்கு என்ன மாதிரி குழந்தைகள விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோசை வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கிறேங்க. இதே மாதிரி பீட்ரூட்டுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாங்க. இதே நம்ம மாவுலே கலக்கணும்னா கறி போயிடும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சிம்மிலையே வச்சுருக்குறேங்க. எண்ணெய் வந்து தனியாக நம்ம ஊற்றி வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்படி கொஞ்சம் ஒரு தோசைக்கலவை கரண்டியிலே ஊற்றிங்க நம்ம இப்படி ரவுண்டாக ஊற்றிக்கலாங்க. அதே போதும் மிச்சத்தை இப்படி அதே உள்ளே இறங்கிட்டிங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் பூ மாதிரி வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக அப்படி வச்சுக்கலாங்க. மயிலாஞ்சி வைக்கிற மாதிரி வச்சா வித்தியாசமாக இருக்குது, குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கீரையும் கூட நம்ம அரைச்சி பொன்னாங்கண்ணி கீரைங்க நம்ம பச்சையாக சாப்பிட்ற கீரை எல்லாம் இருந்துன்னா பசுக்குட்டி கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பொரியல் பண்ணிங்க இந்த மாதிரி தோசையில் மேலால் தூவி கொடுக்கலாங்க. தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வணக்கிங்க, கருவேப்பிலை வணக்கி நம்ம சுக்குட்டி கீரை பொரியலை இந்த மாதிரி செய்யலாங்க. இல்லாட்டி சுக்குட்டி கீரை சட்னியாக செஞ்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. தோசை வெந்துக்குங்க, சிம்லேயே தான் வச்சுருக்குறேங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கலக்கி தான் அடித்தேங்க மிக்சியிலைங்க. நம்ம மயிலாஞ்சி வைக்கிற மாதிரி ஏன்னா கேரட்டில் அப்படியே நம்ம பச்சையாக கடிச்சு சாப்பிட்றதுனாலங்க, பீட்ரூட்டு இது எல்லாமே நம்ம ஜூஸாக எடுத்து கொடுக்குறோமில்லங்க, அந்த மாதிரிங்க. பீட்ரூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை மட்டும் சுட்டு காட்டுறேங்க. இது நம்ம வச்சோடனே நம்ம இட்லி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ கேரட்டும் கொஞ்சம் வெந்துக்குங்க. எடுக்கும்போது அப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி அதுக்குன்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி லேசாக ஊற்றணுங்க. நான் கொஞ்சம் மந்தமாகவே ஊற்றி வச்சுருக்குறேங்க. இட்லி மூடி வச்சோம்னா நல்லா அந்த கேரட்டும் வெந்துக்கும். வேகலைனாலும் பரவாயில்லைங்க. நம்ம இதுக்கு வந்து அப்படியே எடுத்து கொடுத்து குழந்தைகளுக்கு தேங்காய் சட்னி இல்லாட்டி தேன் கூட, சின்ன குழந்தைகளாக இருந்தால் தேன் கலந்து கொடுக்கலாங்க, கொஞ்சமாக ஊற்றிங்க. இப்போ இட்லி சட்டி மூடியோட வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ சிம்மிலையே தான் இருக்குதுங்க, வேகமாக வச்சா கறி போயிடுங்க அடிப்பக்கங்க. அதனால சும்மா ஒரு நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க, வெந்துடுங்க. இன்னொரு தோசைக்கு நம்ம வேறு டிசைன் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து இந்த ஒரு இது மட்டும் நைஸாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து தோசை ரொம்ப நேரம் விட்டோம்னா கறி போயிடும். இப்போ வந்து திருப்பி போட்டோம்னா இதோட கலர் மாறிடும். நம்ம மூடி வச்சுருக்கறனால கொஞ்சம் வெந்துடும். திருப்பியே போட்டுக்கலாங்க. இப்போவும் சிம்மில் தான் இருக்குது. இப்போவும் மூடி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா கேரட் வந்து கறி போயிடும். அதோட கலர் மாறி போயிடும். மாவும் நம்மளுக்கு வெந்திருக்கணும், கேரட்டும் வெந்திருக்கணும். இனி வந்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கீழே தோசைக்கல்ல பிடிக்குங்க. அது எப்படி என்னன்னு நான் ஒரு நாள் கூட செஞ்சதில்லை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுருக்கிறேன். அடியில் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் கலர் கருகாமல் வந்திருக்குது. நம்ம அப்படியே தட்டில் எப்படி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு தோசைக்கு நம்ம வேறு மாதிரி போட்டு கொடுக்கலாங்க. கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.